எல்லாருக்கும் வணக்கம். இது டோக் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பெரும்பாலும் இந்த மழைக்காலத்தில் வந்து இந்த சீட் வீடுங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கிராக் விட்டுருந்தாலோ இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல அந்த நம்ம போல்ட்டு ஊக் போடுற இடத்துல அந்த ஹோல்ஸ் இருந்தாலோ தண்ணி ஒழுகும், இல்லைனா கிராக் விட்டுருந்தா அந்த மெயினாக அந்த திட்டுக்கு பக்கத்தில், அதாவது சீட்டுக்கு மேலே திட்டு கட்டுவோம், அந்த திட்டுக்கு பக்கத்தில் வந்து கிராக் விட்டுருந்தால் அது சரி பண்ணுறது ரொம்ப ரேரு. இல்லை உடச்சி எடுக்கணும், அதுக்கு ஒரு செலவு இருக்கும் இல்லையா. சிம்பிளாக வெறும் 100 ரூபாயில் நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து பெரும்பாலும் நம்ம வேலையில் வந்து ஈடெக்ஸ்னு ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது எஸ்ஆர் பேஸ்ட்னு சொல்லுவாங்க, ஈடெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது கம்பெனியை பொறுத்து அது மாறி போகும். அந்த பேஸ்ட் வந்து எப்படின்னா, அந்த தர்மாக்கோலில் டச் ஆச்சுன்னா அப்படியே பொங்கி அது ஒரு மாதிரி ஆவி ஆகிடும், இல்லைனா அந்த பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அது நாங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோலை வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட வீட்டில் வந்து நம்ம யூசேஜுக்காக டிவியோ இல்லை ஃப்ரிட்ஜு டிவி இந்த மாதிரி வாங்குகிற பெட்டியை நம்ம மேக்ஸிமம் நான் வெளியே போட மாட்டேன். தர்மாக்குள்ளம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது நான் சேஃபாக வச்சுப்பேன். அது வந்து இருந்தது. அது பார்க்கும்போது சரி ஓகே இது பண்ணலாம். நம்ம அதுவும் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, வெறும் 50 ரூபா தான் செலவு. நீங்கள் பெட்ரோல் வாங்கிட்டு நீங்களே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்துக்காக நான் ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டேன். பயங்கரமாக பேஸ்ட் மாதிரி யூஸ் ஆகும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மெல்ட் ஆகி பிளாஸ்டிக் மாதிரி மாறிடும். நான் ஏற்கனவே அரால்டட் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கிட்டத்தட்ட 4 வருஷம் உழைச்சிச்சு. உண்மையிலே அது ரொம்ப ஒர்த்து. திரும்ப நான் போட்டிருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் செலவாகும், அது ரேட் அதிகம். இது வந்து வெறும் 50 ரூபாயில் முடிஞ்சிடும். அதுக்காக இந்த மாற்று சொல்யூஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் வந்த கமெண்ட்ஸை வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் அதை பற்றி பேசுகிறேன். கமெண்ட்ஸுக்கு நிறைய நான் ரிப்ளை பண்ண முடியாத காரணம் வந்து என்னென்னா, கமெண்ட்ஸில் வந்து பேசுகிற விஷயம் வந்து இதில் இல்லை. இதுன்னா நான் ரீப்ளே கமெண்ட்ஸ் வந்து இதில் கொடுக்க முடியாத மாதிரியான கமெண்ட்ஸ் வருது. அதுக்காக நான் ஒரு வீடியோவே க்ளீனாக நான் போட்டுடுறேன். ஓகே, இதில் வந்து என்னென்னா, இது நீங்கள் கையில் தயவு செஞ்சு கையில் போடாதீங்க. ஒரு பேப்பர் க்ளவுஸோ இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி போடுங்க. கையில் போட்டிங்கன்னா அது வாஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மெயினாக மறக்காமல் பேப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணி போடுங்க. இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பர் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு கவர், நம்ம ஹேண்ட் கவர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கவர் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி கையில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை போடுங்க. நான் போட்டால் பயங்கர ரிசல்ட்டு. உண்மையிலே நல்லா இருக்குது. அப்படியே ஜெல் மாதிரி ஆகி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடுது. இது நல்ல ரிசல்ட் தான். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில இதிலெல்லாம் பார்த்தேன். நான் இதோ போயிட்டு இருந்தது. சரி எது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முடிகிறவள் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நாம் என்ன தான் கரெக்டாக நேர்மையாக இருந்தாலும் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து வந்தவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துப்போம். பாய்.